எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளை மறுநாள் திருவாதிரை வருது. சிவனுக்கு விசேஷமான நாள். களியை சிவனுக்கு பிரசாதமாக படைப்பாங்க. திருவாதிரை அன்னைக்கு பண்ணுறதுனால அதுக்கு பேரே திருவாதிரை களி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பு அளவுக்கு ஒரு கப்பு வெள்ளை மண்டவெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி குருணை எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான நெய் எடுத்து வச்சிருக்கேன். அரிசியை போட்டுக்கிடுவோம். பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டுருவோம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு கைவிடாமல் அப்படி ஒன்று போல் வறுக்கணும். கருக விடாமல் வறுத்தா தான் நல்ல மணமாக இருக்கும். இந்த களிக்கு கோயிலில் சின்ன பிள்ளையில 2 மணி நேரம் ஆகும் நின்று இந்த களியை வாங்கி சாப்பிட்றதுக்கு வருஷம் நிற்போம். அவ்வளோ ருசியாக இருக்கும் கோயிலில் வாங்கி சாப்பிடும் போது. கொஞ்சம் வறுத்துட்டேன் அரிசியை. ஏலக்காய் இதிலே போட்டு வறுத்துக்கிடுவோம். 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு மண்டவெல்லம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 1/4 கப்பு பாசிப்பருப்பு வேறு சேர்க்குறோம். அதனால் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல நிறமாக வந்துருச்சு. அடுப்பு அமர்த்திடுவோம். வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அரிசியும் பருப்பும் நல்லா ஆறட்டும். மிக்சியில் அரைக்கணும். நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சியில் அரைச்சிடுவோம். இன்னும் ஒரு நிமிஷம் அரைக்கணும். அரைச்சாச்சு. இப்படி நெருன்னு அரைச்சிக்கணும். வறுத்து அரைக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். நல்ல மணமாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். வெள்ளத்தை கரைச்சிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றிடுவோம். 4 கப்பு ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். வெள்ளம் நல்லா கரையட்டும். மண் இல்லாமல் வடிகட்டணும். கரைச்சிக்கிடுவோம் வெள்ளத்தை. 1 கப்பு அரிசி 1 கப்பு மண்டவெல்லம் போட்டுக்கிறதுனால நான் 4 கப்பு ஊற்றிருக்கேன். இனிப்பு நல்லா சாப்பிட்டா இன்னொரு 1/2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். நான் 1 கப்பு தான் போட்டிருக்கேன். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டிக்கிடுவோம். அடுப்பில் வச்சே வடிகட்டிட்டேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விட்டுருவோம். கட்டி விழுகாமல் அப்படி கிளறிடுவோம். இப்படி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கட்டி விழுகாமல் கிளறணும். கட்டி விழுந்தாலும் அப்படியே இழுத்து கிண்டும் போது கட்டி உடஞ்சிரும். இது குக்கரில் கூட ஈஸியாக களியை கிண்டிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிடணும். கை விடாமல் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இந்த கட்டி அப்படியே மசிச்சு விட்றணும். கட்டி விழுந்தாலும் அப்படியே உடச்சி விட்றணும். நல்லா வெல்லம் நான் கம்மியாக போட்டதுனால இப்படி நிறம் கம்மியாக தெரியுது. ஒரு 1/2 கப்பு சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல நிறமாக இருக்கும் களி நல்லா வெந்து வந்துருச்சு. கட்டி இல்லாமல் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டேன். இந்த அரிசி நம்ம குருணையை அரைச்சதுனால அப்படி நேர்னு தெரியும். பழைய அரிசினா கொஞ்சம் கூட 1/2 கப்பு தண்ணி தேவைப்படும். சுடு தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ தேவைப்பட்டால் ஊற்றிக்கிடலாம். களியை ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பை வறுத்து போட்டுருவோம். நெய்யில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். தேங்காவை நான் அப்படியே சீவி வச்சுருக்கேன். நீங்கள் நான் பல்லுப்பெல்லாம் நறுக்கி கூட போட்டுக்கலாம். தேங்காயை நெய்யில் வதக்கிடுவோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. முந்திரி பருப்பு முழு பருப்பாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் முந்திரி குருணையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டிருக்கேன். நல்லா முந்திரி பொன்னிறமாக வரட்டும். முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை களியில் ஊற்றிடுவோம். நல்லா அப்படி கிளறி விட்டுருவோம். களி கிண்டியாச்சு. இது கூட 7 கறி கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அது தனி வீடியோவை எடுத்திருக்கேன். அதை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.